ஒரு 40 சாங் நாங்கள் பண்ணியிருப்போம். 40 சாங்குமே ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் டியூன்லேயே ஓகே ஓகே ஆயிடும். பண்ணிடுவீங்க. ஏன்னா இம்மான் என்ன பண்ணுவாருன்னா அவரே டியூன் போட்டு பார்த்து இல்லை வேண்டாம் 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 வேண்டாம்னு ஒரு 4-5 டியூன் அவரே ரிஜெக்ட் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு டியூன் மட்டும் எனக்கு அனுப்புவார். அதுக்கு நான் என்ன எதிர்பார்த்தனோ நான் என்ன கேட்டனோ அப்படியே இருக்கும். ஸோ நான் யோசிக்கவே மாட்டேன், இம்மிடியா அக்செப்ட் பண்ணிக்குவேன். அப்புறம் இன்னொரு ஆங்கிள் இருக்கு. சரி, அவர்கிட்ட நான் பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன். அவருக்கு பிடிச்ச ஒரு சாங் அவர் என்கிட்ட கொடுக்குறாரு. மியூசிக் டைரக்டருக்கு பிடிச்ச ஒரு சாங் தான் நான் வந்து ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும். நான் இல்லை எனக்கு வேற சாங் வேணும் அப்படின்னு நான் ஒன்று வாங்கி அது ஹிட் ஆகாம போச்சுன்னு வச்சுக்குவேன், அவருடைய தோல்விக்கு நான் காரணமா இருக்கேன். ஓகே ஓகே. ஒரு பாடல் தோல்விக்கு நான் காரணமா இருந்துடவே கூடாது. ஓகேங்களா? அவருக்கு பெஸ்ட் அதான் சொல்லுவேன், பிரதர் உங்களுக்கு பெஸ்ட் எதுன்னு தோணுதோ அது கொடுங்க, அவ்வளவுதான். நான் கதையில ஏதாவது அந்த நான் சொன்ன கதையை விட்டு அந்த சாங் போச்சுன்னா மட்டும்தான் நான் கரெக்ஷன் சொல்லுவேன். ஸோ அப்படி இப்போ வரைக்கும் கதையை விட்டு போனதே கிடையாது.